Hi friends, this is Harry. Cinema Bus updateல ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்கேன். ஸோ தர்பார் படத்தோட போஸ்டர் ரிலீஸ் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த படத்தை பற்றின எல்லா டிஸ்கஷனும் ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ஒரு நாள் விடாமல் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதுவும் சமீபத்தில் நயன்தாரா மேடமோடைய அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அவங்க வந்து அஃபிஷியலாக வந்து லைக்காக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த போஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டுருக்கா, ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, ரஜினி சாரோட போஸ்டர் ரிலீஸ் ஆகும் போதே அந்த போஸ்டரில் வந்து you decide whether you want me to be good, bad or worse அப்படின்ற மாதிரி அதில் வந்து ஒரு டேக்லைன் இருக்கும். ஸோ அதே மாதிரியான டேக்லைன் இப்போ நயன்தாரா மேடத்தோடைய அந்த அஃபிஷியல் போஸ்டர்லையும் இருக்கு. ஸோ ஒருவேளை இந்த படத்தில் கேரக்டர்ஸ், அதாவது முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாரா ஏஆர் முருகதாஸ் சார்? ஸோ எல்லாருக்கும் இந்த டேக்லைன் யூஸ் பண்ண வேண்டிய காரணம் என்ன? ரஜினி சாரோட டேக்லைன் இருந்தது ஓகே, பட் ஆனால் இவங்களுக்கு இருக்கு நயன்தாரா மேடக்கும். அப்போ ஒவ்வொருத்தவங்களோட கேரக்டர், இந்த படத்தில் வரவங்களோட கேரக்டர் எல்லாமே ஒரு ட்விஸ்டோட, ஸோ ஒரு விதமான மிஸ்ட்ரியோட தான் இருக்குமா? படம் ரன் ஆக தான் அந்த மிஸ்ட்ரி எல்லாம் வந்து விலகுமா? ஸோ இந்த படத்தில் நிறைய ட்விஸ்ட் இருக்க போகுது, அது மட்டும் நல்லா தெரியுது. இந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து நாம தான் ஜட்ஜ் பண்ணணும், கடைசியில் முடியும் போது தான், படத்து முடியும் போது தான் தெரியும். ஸோ ஏஆர் முருகதாஸ் சார் நிறையவே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து சர்ப்ரைசிங் எலமெண்ட் வச்சிருப்பாரு. அந்த கேரக்டர் வந்து நல்லவங்களா கெட்டவங்களான்றதா அது ரிவீல் பண்ணுறதா இந்த படத்தோட மிகப்பெரிய ஹைலைட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இது உண்மையாக தான் இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா ரஜினி சார் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தில் பலவிதமான பரிமாணங்களில் வரப்போறாரு அப்படின்ற மாதிரி தெரியுது. அதாவது அந்த ஒரு கேரக்டர் வைஸாக பார்க்கும்போது அதேமாரி நயன்தாரா மேடமோடைய அந்த கேரக்டரை பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தில் வந்து ஒரு வில்லியை நடிக்க போகிறாங்களா, ஒரு ஹீரோயினாக நடிக்க போகிறாங்களா, இல்லை ஒரு வைட்டலான ரோலில் நடிக்க போகிறாங்களான்றது அவங்களுக்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3D டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்றது ஒவ்வொரு நாளும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஏறிக்கிட்டே தான் போகுது. ரஜினி ஃபேன்ஸோட அந்த இமேஜினேஷன் லெவலில் வேற லெவலில் போயிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும். ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க, எப்படி இருக்க போகுது இந்த படம், உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றத நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.